அவன் இருப்புக்கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். தியானம். அன்பான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவன் இருப்புக்கோலால் அவர்களை ஆளுவான் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எழுதியுள்ளார். அவன் என்றால் கர்த்தருடைய இரகசிய வருகைக்கென்று பரிசுத்தவான்களின் ஐக்கியம் என்ற மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தரால் அனுப்பப்படும் முன் தூதனாகிய கடைசி கால அப்போஸ்தலனையே குறிப்பிடுகிறார். அவர்கள் என்று வலுசற்பத்தையும் அவனை சார்ந்த தூதர்களையுமே குறிப்பிடுகிறார். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவ்வசனத்தின்படி அவள் மணவாட்டி சபை, பாதங்களின் கீழே சந்திரன் தலைமை அப்போஸ்தலன், அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உதவி அப்போஸ்தலர் மற்றும் ஊழியர்கள், கிரீடம் ஜெயங்கொள்ளுதல் இருந்தன என்று அறிகிறோம். அவள் சபை பெற்றெடுக்கும் ஆண் பிள்ளையே எலியாவின் ஆவியும் பலமும் உடைய அப்போஸ்தலன், தேவனுடைய ஐக்கியப்பட்டு பலனடைந்து வலுசர்பத்தோடு அதாவது அந்திகிறிஸ்துவோடு யுத்தம் செய்து மணவாளனின் இரகசிய வருகையை தடைப்படுத்தி கொண்டிருக்கும் சாத்தானையும் அவன் சேனைகளையும் ஜெயித்தார்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மணவாளனாகிய இயேசுவின் இரகசிய வருகைக்கு பரிசுத்தவான்களின் ஐக்கியம் என்ற மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்த தன் முன் தூதனாகிய இரட்டொடுத்திய தன்னுடைய 2 தீர்க்கதரிசிகளான அப்போஸ்தல தீர்க்கதரிசி ஆகிய இருவரில் அப்போஸ்தலனையே இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையாக, அதாவது எலியாவின் ஆவியை பெற்ற மிகாவேல் தூதனாக அனுப்புகிறார். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்காலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர். சங்கீத புஸ்தகம் 2வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனம் என்று நாம் அன்பின் ஆண்டவர் இயேசுவை பற்றி தாவீதின் வாக்கினாலே சொல்லப்படுகிறார். ஆனால் அவருக்குரிய எல்லா கிருபைகளையும் வல்லமைகளையும் அதிகாரங்களையும் ஆளுகைகளையும் ஜெயங்கொண்ட தன்னுடைய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ற மணவாட்டி சபையை கையளிக்கிறார். மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 19வது அதிகாரம் 28வது வசனம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்போம் என்று அறியீர்களா? தேவதூதர்களையும் நியாயந்தீர்ப்போம் என்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனம். மேற்காணும் கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் தேவனால் அனுப்பப்படும் முன் தூதனாகிய அப்போஸ்தலனும் அவனால் ஆயத்தப்படுத்தப்படும் சபையுமே வலுசர்பத்தையும் அவன் தூதர்களையும் அவன் ஜனங்களையும் நொறுக்கி போடுகிறவர்களாக இருப்பார்கள் என்பதை நமக்கு போதிக்கிறது.